வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். அவனோட பேரு தனுஷ். வயசு 20 இருக்கும். அந்த வயசுல இருந்த மற்ற பசங்களை காட்டிலும் தனுஷ் ரொம்பவே வித்தியாசமானவன் தான். சிம்பிளா அவனை ஒரு நர்ட்னு சொல்லலாம். இவனை மாதிரியே இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆகாஷ் தான் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தான். மேக்சிமம் 2 பேரும் ஒன்னாவே தான் எல்லாத்தையும் செய்வாங்க. இதுல தனுஷுக்கு ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம். ஆகாஷ்க்கும் அந்த ஆர்வம் இருக்குதான், பட் தனுஷ் அளவுக்கு இல்ல. அதுலயும் தனுஷ்க்கு ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா, அவன் பிறந்து வளர்ந்த அந்த டவுன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி போடணும்னு அவனுக்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. சோ அந்த செமஸ்டர் லீவை அதுக்காக யூஸ் பண்ண நினைச்சான் தனுஷ். அவங்க குடும்பமும் ரொம்ப வருஷமா அந்த டவுன்லயே இருக்க ஒரு குடும்பம் தான். ஆனா என்ன, அவனோட தாத்தா பாட்டி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதனால முதல்ல அவனோட அப்பா கிட்ட இருந்தே அதை ஆரம்பிச்சான். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவனுக்கு தெரியாம இருந்த பல விஷயங்களை சொல்லி இருக்காரு. ஆனா அது மட்டுமே அவனுக்கு போதுமானதா இல்ல. அதனால அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து வயசானவங்களை தேட ஆரம்பிச்சாங்க தனுஷும் ஆகாஷும். ஆகாஷோட ஃபேமிலியில அப்படி யாருமே இல்லையான்னு கேட்டா, அவனோட ஃபேமிலி அந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகி இருந்துச்சு. சோ அவங்களுக்கு அந்த ஊரை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. தனுஷோட அப்பா கிட்ட தெரிஞ்சவங்களை பத்தி கேட்கும்போது தான் அவரு சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வர்ற இப்பவும் இருக்க சில நபர்களை சொல்லி இருக்காரு. அடுத்ததா அவங்க கிட்டையும் போய் பேசி பல தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சான். அவன் போய் பேசுறவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவனோட போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது அவனோட பழக்கமாய் இருந்துச்சு. அப்படியே அவன் போற இடங்களையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சான். பல புதிய தகவல்கள், சில இடங்கள்ல பழைய போட்டோஸ்னு அவனுக்கு நிறைய கிடைச்சதுதான். ஆனா சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். பேசுறவங்க கிட்ட எல்லாம் வேற யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு செத்து போயிட்டாங்க தம்பின்னு சொல்லி இருக்காங்க. கடைசியா ஒருத்தர் கிட்ட பேசும்போது தான், அந்த பழைய தியேட்டர் கணபதியை போய் பாருங்கப்பா, அவருக்கு தான் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும், அவரை புடிங்கன்னு சொல்லி இருக்காரு. அந்த ஊர்ல கைவிடப்பட்ட ஒரு பழைய தியேட்டர் இருக்குதான். கடைசியா அங்க சந்திரமுகி படம் ஓடிட்டு இருந்திருக்கும் போல. அந்த பழைய கிழிஞ்ச போஸ்டரை இன்னமும் அந்த தியேட்டரோட சுவத்துல பார்க்க முடியும். தனுஷ் அவனோட அப்பா கிட்ட அந்த தியேட்டரை பத்தி கேட்ட வரைக்கும், அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையில அந்த தியேட்டரை பூட்டி வச்சுட்டாங்க, இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு, யாரும் உள்ள போறதில்ல வர்றதில்லன்னு சொல்லி இருக்காரு தனுஷோட அப்பா. அந்த தியேட்டர்ல கணபதினு ஒருத்தர் இருந்தாராமே, அவர்கிட்ட பேசினா நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது உண்மையானு தனுஷ் கேட்டதும், அட ஆமாடா, எனக்கும் மறந்தே போச்சு பாரு. ஆமா, அவருக்கு இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் தான். அப்போவெல்லாம் சினிமா தியேட்டர் தான் இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் தெரியுமா, அதனால ஊர்ல இருந்த மேக்சிமம் எல்லாருமே தியேட்டருக்கு போவாங்க. அதுல அவருக்கு பலரையும் தெரியும்டா. ஒரு கட்டத்துல அவரு தான் அந்த தியேட்டர்ல ஆளின் ஆளா வேற இருந்தாரு. அவருக்கு இப்போ ரொம்ப வயசா இருக்குமே, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கோ என்னமோன்னு வேற தெரியலன்னு சொன்னாரு தனுஷோட அப்பா. அதுக்கு தனுஷ் அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா 70க்கு மேல இருக்குன்னு சொன்னாரு. அவரோட வீடு எங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க இருந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஒரு கடையோட பேரை சொல்லி, அந்த கடை உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தனுஷ் தெரியுமேன்னு சொல்லியிருக்கான். அங்க போய் பழைய தியேட்டர் கணபதி அண்ணா வீடு எதுன்னு கேளு, கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லி இருக்காரு. மறுநாள் காலையில 10 மணி வாக்குல தனுஷ் அவனோட ஃப்ரெண்ட் ஆகாஷை கூட்டிட்டு அப்பா சொன்ன கடைக்கு போய், ஆனா இங்க பழைய தியேட்டர் கணபதி அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு, இந்தா இப்படியே உள்ள போனா 5வது வீடு தம்பி, ஆனா அவர் வீட்டுக்கு ஏன் போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு தனுஷும் ஆகாஷும் அவங்க எதுக்கு வந்தாங்கன்றத சொல்லி இருக்காங்க. அப்படியா, பேசுறதுக்கு ஆள் கிடைக்காம தான் அவரு தடுமாறிட்டு இருக்காரு, போங்க போக நல்லா மாட்டினீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாரு. அவர் சொன்ன அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி இருக்காங்க. ஒரு ஆன்ட்டி வந்து கதவை திறந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்த விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்த ஒரு வயசானவர் யாருன்னு கேட்டுக்கிட்டே வெளியே வந்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் சத்தமா தான் பேச வேண்டி இருந்துச்சு. அவங்க 2 பேரும் அவங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்லி இருக்காங்க. உடனே அவருக்கு ஒரு மாதிரி குஷி ஆயிடுச்சு. 2 பேருக்கும் சேரை எடுத்து போட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சவரு, சின்ன வயசுல அவர் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது, அப்போ இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்க முடியாம அவர் தியேட்டர் வேலைக்கு சேர்ந்தது, அங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய பேரோட பழக்கம் ஏற்பட்டது, ஒரு கட்டத்துல அந்த தியேட்டரோட ஆளினாலா மாறினது, அந்த தியேட்டரை அவர் எப்படி பார்த்தாரு, இப்படி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அந்த வயசானவர். அதுவும் ஒரு நாள்ல எல்லாம் இதை சொல்லி முடிக்கல, மொத்தமா 3 நாள் அவங்கள வர வச்சு எல்லாத்தையும் விளக்கமா அவங்க கிட்ட சொல்லி இருக்காரு. ஆகாஷ்கும் தனுஷ்கும் ஒரு கட்டத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சதுதான். சில முறை அவர் சொன்னதை திரும்ப திரும்ப சொன்னாருதான். இருந்தாலும் அவர் சொன்னதுல பல விஷயங்கள் வேற யாருமே இது வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லாத விஷயங்களா இருந்துச்சு. அதனால அவர் சொன்னதை ஆர்வமா கேட்கலனாலும் போன்ல ரெக்கார்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா, பின்னாடி அதை வச்சு டாக்குமெண்ட் ஏதாவது ரெடி பண்ணா அதுக்கு யூஸ் பண்றதுக்காக அவர்கிட்ட பேசுனதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படியே ஒரு வழியா சந்திரமுகி படம் ஓடிட்டு இருக்கும் போது முதலாளிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை ஏற்பட்டு அந்த தியேட்டர் மூடற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு அந்த வயசானவர். அதுக்கப்புறமும் பல விஷயங்களை சொன்னாரு.
இதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஒரு நன்றியை சொல்லிட்டு தப்பிச்சா போதுன்ற மாதிரி அங்கிருந்து வெளியே வந்தாங்க 2 பேரும். அவர்கிட்ட அவ்வளோ கதையை கேட்கும்போது தனுஷ்க்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அந்த தியேட்டர் அவரோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்திருக்குன்றத அவர் சொன்னதை வச்சு அவனால ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்தது. அதனால அந்த பழைய தியேட்டரை போட்டோ பிடிக்கணும், உள்ள எப்படி இருக்குன்றத பார்க்கணும்னு அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. இத ஆகாஷ் கிட்டையும் சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கு ஆகாஷ், இது தேவையில்லாத வேலை மச்சான், இருக்கிறத வச்சு ரெடி பண்றான்னு சொன்னான். அவன் வேணான்னு சொன்னதே அவனுக்குள்ள இருந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துச்சு. ஸோ எப்படியும் அங்கே போய் பார்க்கறதுன்னு முடிவெடுத்து நாளைக்கு ஈவினிங் அங்கே போகிறேன், நீ வர்றியா இல்லையான்னு கேட்டான் தனுஷ். கொஞ்ச நேரம் யோசிச்சவன் சரி நானும் வரேன்னு அரை மனசா சொல்லியிருக்கான். பகல்லையே அங்கே போகலாம் தான், ஆனால் அந்த தியேட்டர் மெயின் ரோட ஒட்டுன அப்படியே இருக்கு. ஸோ யாருக்கும் தெரியாம உள்ள போறது ரொம்பவே கஷ்டம். ஈவினிங் டைம்ல கூட சைட்ல இருக்க கேட் வழியா தான் உள்ள போயாகணும். பட் அப்படி உள்ள போறதும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால தான் ஈவினிங் டைம்ல அங்க போலான்னு முடிவு எடுத்தாங்க. ஸோ மறுநாள் ஈவினிங் 2 பேரும் உள்ள போக பிளான் பண்ணாங்க. அவங்க போகும்போது மறக்காம ஒரு சின்ன டார்ச் லைட்டும் எப்பயும் போல ரெக்கார்ட் பண்றதுக்காக அவங்களோட போனையும் எடுத்துக்கிட்டே கிளம்புனாங்க. வீட்டை விட்டு 5 மணிக்கு கிளம்புனவங்க மெதுவா 5:30 மணி வாக்குல அங்க போய் சேர்ந்தாங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல இருட்டிடுன்றதால கொஞ்சம் வேகமா அவங்க செயல்பட வேண்டியதா இருந்துச்சு. 5:45 கிட்ட அந்த பகுதியில ஜன நடமாட்டம் குறைய ஆரம்பிக்கவும் அதுதான் டைம்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொண்டு வந்த வண்டியை மறைவா நிறுத்திட்டு யாரும் பார்க்காத நேரமா அந்த கேட்ல ஏறி உள்ள குதிச்சாங்க தனுஷும் ஆகாஷும். சுத்தியும் செடி கொடிகள் எல்லாம் முளைச்சிருந்ததால வெளியே இருந்து பார்த்தா கூட உள்ள ஆள் இருக்காங்கன்றத யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உள்ள போனதும் முதல்ல அந்த தியேட்டர் தான் போட்டோ எடுத்தான் தனுஷ். அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கையும் ஆன் பண்ணிட்டு அந்த தியேட்டரை அப்படியே சுத்தி வர ஆரம்பிச்சான். இது தேவையான்ற ஒரு மனநிலையோடையே தனுஷோட பின்னாடி போயிட்டு இருந்த ஆகாஷ், யாராவது வந்துட போறாங்கடா, திரும்பி போயிடலாமான்னு கேட்டான். அதுக்கு தனுஷ், மச்சான் பயந்து சாகாதரா, அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் தான், உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துருவோன்னு சொன்னான் தனுஷ். அந்த தியேட்டரை சுத்தி இருந்த இடத்துல அங்கங்க காலி சரக்கு பாட்டில், வாட்டர் பாட்டில், கவர் மாதிரியான பிளாஸ்டிக் குப்பைகள் நிறையவே இருந்துச்சு. ஒரு தடவை அந்த தியேட்டரை வெளிப்புறமா சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள போக முடியுமான்னு ஒவ்வொரு கதவையா திறந்து பார்த்திருக்காங்க. அப்போ 2 கதவுகளை திறக்க முடிஞ்சிருக்கு. பல வருஷமா மெயின்டெனன்ஸ் இல்லாததால கதவு கிரீச்ன்ற சத்தத்தோட ஓபன் ஆச்சு. அந்த தியேட்டரோட சீட்ஸை பார்க்கும்போதே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் ஏற்பட்டுச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அப்போ யூஸ் பண்ற மாதிரியான சேர்ஸ் வரிசையா போடப்பட்டிருந்துச்சு. செகண்ட் கிளாஸ்ல ஸ்கூல்ல யூஸ் பண்ற பெஞ்சையே ரொம்ப நீளமா போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இருக்கைகள் போடப்பட்டிருந்துச்சு. ஆனா எல்லாம் குப்பை மண்டி கிடந்துச்சு. தியேட்டர் பெரிய தியேட்டர் தான். இப்போ ஆகாஷுக்கும் பயம் போயிருந்துச்சு. அவனும் அந்த இடத்தை ஒரு மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சான். சுத்தியும் பார்த்தவன் எவ்வளவு பேர் எத்தனையோ படத்தை இங்க பார்த்திருப்பாங்கல்ல, நைஸ் மச்சான், இதை மறுபடியும் சுத்தம் பண்ணி ஏன் யூசேஜுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க தெரியலையேன்னு அழுத்துக்கிட்டே 2 பேரும் நடந்து உள்ள போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அமைதியா 2-3 நிமிஷம் அந்த தியேட்டரை ஃபுல்லா வீடியோ கவரேஜ் பண்ணா தனுஷ். கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்கவும் அங்கிருந்து வெளியேறணும்னு 2 பேருக்கும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. ஸோ தியேட்டரை விட்டு வெளியே வந்தவங்க பக்கத்துல இருந்த கேன்டீனை போய் அதோட கதவுகள் திறந்திருக்கான்னு பார்த்தாங்க. ஆனா அந்த கேன்டீனோட கதவுகள் பூட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியல. கடைசியா வீடியோவை கட் பண்ணிட்டு மறுபடியும் எஞ்சிருந்த குறைவான வெளிச்சத்துல அந்த தியேட்டரை ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு வெளியே யாரும் கவனிக்கிறாங்களான்றத பார்த்துட்டு அங்கிருந்து வெளியே வந்தாங்க தனுஷும் ஆகாஷும். அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அட்வென்ச்சரா தான் தோணுச்சு. ஒருவித சந்தோஷத்தோடையே 2 பேரும் வீட்டுக்கு திரும்பினாங்க. அந்த பழைய தியேட்டருக்கு போனேன்னு சொன்னா அப்பா கண்டிப்பா சத்தம் போடுவாரு. சோ அவர்கிட்ட தனுஷ் எதையுமே சொல்லல. இன்னும் சரியா சொல்ல போனா அந்த போட்டோவையோ இல்ல ஃபுட்டேஜையோ எங்கேயுமே அவன் பயன்படுத்த போறது கிடையாது. பர்சனலா வச்சுக்கிறது தான் அவனோட பிளானே. ஸோ அன்னைக்கு ராத்திரி அவனோட ரூமுக்கு போனதும் மொபைலை அவனோட லேப்ல கனெக்ட் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் ஃபோட்டோஸையும் லேப்புக்கு காப்பி பண்ணா தனுஷ். காப்பி பண்ணதும் அந்த வீடியோவை பிளே பண்ணியிருக்கான். சரியா 6வது நிமிஷத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகி இருந்தது. ஹெட்போன் போட்டிருந்ததால அதை கவனிச்ச தனுஷ் உடனடியா அதை ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் அதை கேட்டிருக்கான். மறுபடியும் கேட்கும்போது தான் அது என்னன்றது அவனுக்கு புரிய வந்துச்சு. அது என்னன்னு புரிஞ்சதும் அவனோட உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. பயந்துகிட்டே அவனோட போனை எடுத்து ஆகாஷ்க்கு கால் பண்ணான். தனுஷ் அந்த வீடியோல அப்படி என்ன கேட்டான்? அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.